ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் செப்டம்பர் 7 and 8 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இது நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வர ஒரு நியூஸஸ் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே, நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய நியூஸாக இருக்கும் நேஷ்னல் அஃபேர்ஸில் இந்த செமிகான் இந்தியாவை பற்றி. ஓகேங்களா? ஸோ அதில் நான் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து என்னென்னா செமிகான் இந்தியா 2025, செமிகான் இந்தியா 2025. ஓகேங்களா? ஸோ இது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து இந்த 4th எடிஷன் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த செமிகான் இந்தியா இது 4th எடிஷன். இதை வந்து இனாக்ரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இனாக்ரேட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ இனாக்ரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகே, ஸோ இனாக்ரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 4th எடிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணுற எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். அதை தாண்டி இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் படிக்கும் போது படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நியூ டெல்லியில் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது எந்த தீம் கீழே வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் த நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ். ஸோ இந்த செமிகான் இந்தியா இந்த இதுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் த நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ். ஓகே, தென் இதுக்கான ஆர்கனைசர் யாருன்னு பாருங்க. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த செமின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது. ஓகே, இதுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 350+ கம்பெனிஸ் 48 countries பார்ட்டிசிபென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் எடிஷன் பார்த்துக்கோங்க 2022 பெங்களூர் கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஸோ 2023 வந்து காந்திநகர் குஜராத், 2024 வந்து உத்தரப்பிரதேஷ், 2025 டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இந்த 24-23 பார்த்துக்கோங்க மெயினாக. ஓகேங்களா? தென் வந்து இதில் விக்ரம் 32 மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணவங்க யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ், அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் 32-bit செமிகண்டக்டர் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா செமிகண்டக்டர் லேப், அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இஸ்ரோவுடைய ஒரு செமிகண்டக்டர் லேபு, அவங்க டெவலப் பண்ணது தான் இந்த விக்ரம் 32 மைக்ரோ ப்ராசஸர். தென் இதை வந்து எதை சக்சீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16-bit விக்ரம் 1601 இதை தான் வந்து சக்சீட் பண்ணியிருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இதை டிஜிட்டல் டைமண்ட் ஆஃப் 21st century அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்களாம். எதுனா செமிகண்டக்டரை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது டிஜிட்டல் டைமண்ட் ஆஃப் 21st century எதுன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து விக்ரம் 32 மைக்ரோ ப்ராசஸருக்கானது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 13 மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியா டீப் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் அலைன்ஸ், அவங்க வந்து ஒரு 1 million வந்து இதில் இனிஷியல் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. தென் டாடா எலக்ட்ரானிக் ப்ளஸ் வந்து மிர்க் அப்படின்றவங்க செமிகண்டக்டர் ஃபேப் அட் டோலி ராக் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு இது பண்ணியிருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க MOU. இப்போ இதுக்கு பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலி இது வந்து லான்ச் பண்ணுறாங்க, இந்த IDTA அப்படின்றது லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த இந்தியா டீப் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் அலைன்ஸ் அப்படின்றது லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கான ஃபண்டு தான் வந்து 1 million. ஓகேங்களா? ஸோ இந்த டாடா எலக்ட்ரானிக்கும் ப்ளஸ் வந்து மிர்க் அப்படின்றவங்க வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல் அண்ட் சொல்யூஷனில் ஒரு குளோபல் லீடரில் இருக்கவங்க தான் மிர்க். இவங்க 2 பேர் வந்து செமிகண்டக்டர் ஃபேப் அட் டொலிரா குஜராத் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் வந்து இவங்க 2 பேர் MOU சைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த TEPL இருக்காங்களா, இவங்க வந்து CDAC-ஓடவும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா எக்கோ சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும் ஸ்டார்ட் அப்க்கு அண்ட் MSMEஸ்க்கு.
ஓகே, ஜஸ்ட் இது யாரும் எம்ஓயு பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் QNS செமிகான் பார்ட்னர்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ விஷன் சொல்யூஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆட்டோமோட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு யாருன்னா QNS செமிகான் பார்ட்னர்ஸ் 2 பேரும் சேர்ந்து. ஓகே, ஆக்சுவலி இது QNS செமிகான் கிடையாது, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு. இது வந்து KNS. ஓகேங்களா. ஸோ KNS சொல்யூஷன் தான் வந்து இந்த இடமே மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு. இருங்க. KNSம் ப்ளஸ் ஸ்பார்ஷ் ஐக்யூ. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. எதனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ விஷன் சொல்யூஷன் ஆட்டோமோட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா KNSம் ப்ளஸ் ஸ்பார்ஷ் ஐக்யூன்றவங்க. ஓகேங்களா. இங்கேயுமே ஸ்பெல்லிங் தப்பு, இந்த QNS இருக்க இடத்துல KNS தான் வரும். இந்த KNSம் ப்ளஸ் இன்ஃபினியான், இவங்க வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் மைக்ரோஃபோன் வந்து வயர்லெஸ் இயர்பட்ஸ் அண்ட் வியரபிள்ஸ்க்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்து எல்என்டி செமிகானும் ஐஐடி காந்தி நகர். தென் வந்து சிடாக், இங்கே சிடாக்ல ஐ எக்ஸ்ட்ரா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் வந்திருக்கும், அது பார்த்துக்கோங்க. சிடாக்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து மேக் இன் இந்தியா செக்யூர் சிப் ப்ளஸ் ஸ்மார்ட் ஓஎஸ் அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்என்டி செமிகான் வந்து ஐஐசி பெங்களூரோடு சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. எல்என்டி செமிகான் திரும்ப ஐஐடி பெங்களூரோடு சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்னோவேஷன் சென்டர் ஃபார் செமிகண்டக்டர் அண்ட் குவாண்டம் டெக்குக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் ISM இந்தியன் செமிகண்டக்டர் மிஷனும் NIELITனா என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ளஸ் சிங்கப்பூரோட செமிகண்டக்டர் 3 பேரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் இது பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங், ஹேக்கத்தான், இன்னோவேஷன் சேலஞ்சஸ் அதுக்கான ஒரு அசோசியேஷன் மாதிரி. தென் இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் வந்து நியூ ஏஜ் மேக்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா NAMTech. ஓகே, இந்த NAMTech ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ISM NAMTechோட சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ISM ப்ளஸ் ஹரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இந்த ஹரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து USAவோட யூனிவர்சிட்டி, இவங்களும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்தி செமிக். ஓகேங்களா. இந்தி செமிக் ஸ்பெல்லிங் வந்து இங்கே Y வரக்கூடாது, I வரணும். இந்தி செமிக் இது வந்து குஜராத் உமன் லெட் ஸ்டார்ட் அப்பு. இவங்க வந்து டெவலப்மெண்ட் போர்டு எதை யூஸ் பண்ணினா வேகா ப்ராசஸர் பை சிடாக். இதை யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து டெவலப்மெண்ட் போர்டு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து SCL. ஓகேங்களா. SCL மொஹாலி மாடர்னைசேஷன், இது வந்து நியூ ஃபேப்ரிகேஷன் அண்ட் கெப்பாசிட்டி வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இனிஷியேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 இருக்குல்ல, இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஓகேங்களா. ஸோ இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒடிஷா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1005 crore MOU வந்து ஃபார் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங்காக வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. தென் 1165 crore இது வந்து MOU வந்து சான்கோர் டெக்னாலஜியோட, இது வந்து சிலிகான் கனெக்ட் அண்ட் ஹினாரி ஹாமில்டன் பராட் இது கூட ஒரு பார்ட்னர்ஷிப், அதுக்காக இந்த 1165 crore. ஓகேங்களா. தென் இந்தியாவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அதோட மார்க்கெட் சைஸ் பார்த்துக்கோங்க, 38 பில்லியன், ப்ரொஜெக்டட் 100 பில்லியன் 110 பில்லியன் பை 2030. தென்
இது அகைன் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இது ஒரு பெரிய நியூஸ். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது அந்த வெப்சைட்ஸில், அதனால தான். ஓகேங்களா, திரும்ப அகைன் சொல்கிறேன். இது வந்து செமிகான் இந்தியா 2025. இது ஈவெண்ட் வந்து 4th எடிஷன். இனாகிரேட் பண்ணது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேங்களா, எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க 2025ல் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா பில்டிங் த நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ். ஓகே, இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் செமினா செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் இன்டர்நேஷ்னல். இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 350+ கம்பெனிஸ், 48 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் 2022, 2023, 2024, 2025. ஸோ இப்போ 2025 நியூ டெல்லி, 2024 உத்தரப்பிரதேஷ், 2023 காந்திநகர் குஜராத், 2022 பெங்களூர் கர்நாடகா. இதில் வந்து ஒரு விக்ரம் 32 மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை லான்ச் பண்ணவங்க யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் 32-பிட் செமிகண்டக்டர் மைக்ரோ ப்ராசஸர். இதை டெவலப் பண்ணது செமிகண்டக்டர் லேப் இஸ்ரோ. இவங்க எதை சக்சீட் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-பிட் விக்ரம் 1601 இதை தான். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் வந்து இதை டிஜிட்டல் டைமண்ட் ஆஃப் 21st சென்ச்சுரி அப்படின்னு சொல்லுவாங்களாம் செமிகண்டக்டரை. ஓகேங்களா, இப்போ எப்படி நம்ம பிங்க் சிட்டினா ஜெய்ப்பூர் சொல்கிறோம், அந்த மாதிரி. தென் வந்து ஐடிடிஏன்றதை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐடிடிஏனா இந்தியா டீப் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் அலைன்ஸு. ஓகே, இதுக்கான இனிஷியல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன். டாடா எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிட்டடும் மிர்க் அப்படின்றவங்க 2 பேர் சேர்ந்து MOU சைன் பண்ணி செமிகண்டக்டர் ஃபேப் அட் டோலி ராக் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. தென் வந்து இந்த TEPL + CDAC இவங்க வந்து பூஸ்ட் டிசைன் எக்கோசிஸ்டம் எதுக்காகனா ஸ்டார்ட் அப் அண்ட் MSMEக்காக. தென் இந்த KNS ஸ்பெல்லிங் இங்கே எழுதியிருக்காங்க. KNSும் ஸ்பார்ஷ் ஐக்யூன்றவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI விஷன் சொல்யூஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. தென் KNS வந்து இன்ஃபினியனோட சைன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெம்ஸ்னா மைக்ரோஃபோன் ஃபார் வயர்லெஸ் இயர்பட்ஸ் அண்ட் வியரபிள்ஸ். ஓகே, தென் L&T செமிகான் IIT காந்திநகர் + CDACோட ஒரு MOU சைன் பண்ணி மேக் இன் இந்தியா செக்யூர் சிப் + ஸ்மார்ட் OS வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. தென் வந்து L&T செமிகான் வந்து IIC பெங்களூரோட சைன் பண்ணியிருப்பாங்க. IIT பெங்களூரோடவும் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பெங்களூரோட சைன் பண்ணி ஃபர்ஸ்ட் நேஷனல் இனோவேஷன் சென்டர் வந்து செமிகண்டக்டர் அண்ட் குவாண்டம் டெக்குக்காக வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ISM NIELIT இவங்க சிங்கப்பூர் செமிகண்டக்டர் 3 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ட்ரைனிங் ஹேக்கத்தான் இன்னோவேஷன் சேலஞ்சஸ்க்காக இது பண்ணியிருந்தாங்க. தென் ISM + நியூ ஏஜ் மேக்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நியூ ஏஜ் மேக்கர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினா NAMTech. இவங்க 2 பேரும் ஒரு MOU சைன் பண்ணியிருந்தாங்க. தென் ISM வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இது வந்து அமெரிக்கா யூனிவர்சிட்டி, இவங்களோடையும் ஒரு MOU சைன் பண்ணியிருந்தாங்க. தென் இண்டிசெமிக் குஜராத் உமன் லெட் ஸ்டார்ட் அப்பு. இவங்க வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டெவலப்மெண்ட் போர்டு டெவலப் பண்ணுறதுக்கு வேகா ப்ராசஸர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகா ப்ராசஸர் அப்படின்றது CDAC இது. ஓகே, நெக்ஸ்ட் SCL மொஹமலி மாடர்னைசேஷன். இது வந்து நியூ ஃபேப்ரிகேஷன் கெப்பாசிட்டி வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இதில் இருக்க வார்த்தைங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு கேட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இனிஷியேட்டிவ்ஸில் இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 இருக்குல்ல, இதை வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? ஸோ இந்த இது பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஒடிஷா கவர்மெண்ட் வந்து ஒரு 1005 crore MOU வந்து PSB மேனுஃபேக்சரிங்காக சைன் பண்ணியிருப்பாங்க. 1165 crore வந்து சான்கோர் டெக்னாலஜியோட சேர்ந்து சைன் பண்ணியிருப்பாங்க. 1165 1005 crore. ISM 2.0 வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது வந்து 2021. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து இந்தியாவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 38 பில்லியன். இது 2023. இப்போ 100 to 110 பில்லியன் வந்து 2030க்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, இந்த டேட்டாஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் நான் அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்
ஓகே, இந்த செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஸ் புல்லட்டின் 2023ன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதை ரிலீஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து இந்த எஸ்ஆர்எஸ் புல்லட்டின் 2023 அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் இந்த ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்து வராங்க. ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்கலாம். ஏன்னா இதை நிறைய பேர் பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இதுவுமே ஃபஸ்ட்டு நியூஸ் மாதிரி ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நேஷ்னல் ட்ரெண்ட்ஸ். இந்த நேஷ்னல் ட்ரெண்ட்ஸ் வந்து 1971 to 2023 வரைக்கும் உள்ள பர்த் ரேட், டெத் ரேட், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் தான் இதில் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 36.9 1971 இருந்திருக்கு. இப்போ 2023 ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அப்படியே 36ல் பாதி 18 பாதிக்காக வந்து என்ன ஆயிருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி டெத் ரேட்டு அப்போது 14.9 இப்போ 6.4. இதுவுமே பாதின்னு சொல்ல முடியாது, 14ல் பாதி 7. ஸோ இங்கே வந்து 6.4. இதுவுமே என்ன ஆயிருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்டு, ஸோ இன்ஃபேண்ட்னாலே நம்மளுக்கு தெரியும் இந்த பிறந்த குழந்தைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 129லேருந்து இப்போ 25 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்டு 129லேருந்து 25 டிக்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2013 லெவல் படி பார்க்கும்போது 37.5% கிட்ட ஓவராலாக டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி நியூஸஸ்லாம் இருந்துச்சு. இதுலேருந்து உள்ள மைன்யூட்டாக வந்து நிறைய கொஷின்ஸு அப்போ எழுதின எக்ஸாம்ஸில் வந்து இருந்துச்சு 2-3 கொஷின்ஸு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. தென் இது வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் ட்ரெண்ட்ஸு. அதில் பர்த் ரேட், டெத் ரேட், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். செகண்ட் ஒன் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இதுவும் 2023 பிரகாரம் பார்க்கும்போது மேல்ஸோட லைஃப் வந்து 68.5, ஃபீமேல்ஸ் வந்து 72.5 இயர்ஸ். இது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே, ஸோ மேலு 68, ஃபீமேலு 72.5. ஓகேங்களா, தென் தேர்டு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுமே வந்து என்ன ஆயிருக்குன்னா 2.2லேருந்து 1.9க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. 2.2லேருந்து 1.9க்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ரேட்டு இதுவுமே என்ன ஆயிருக்குன்னா 0.9. இப்போ வந்து அது 1.3, இப்போ 0.9, ரேஞ்ச் 0.6 இன் டெல்லி, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. இப்போ அது வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா 1.3 மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ இந்த கிராஸ் ரீப்ரொடக்டிவ் ரேட் வந்து இது தனி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 0.9 ரேஞ்ச் 0.6 இருக்கிறது எந்தெந்த ஸ்டேட்னா டெல்லி, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. அதில் 1.3 வந்து பீகார், இந்த கிராஸ் ரீப்ரொடக்டிவ் ரேட்டை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்ரூட் பர்த் ரேட்டு. இதுவும் வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 19.1லேருந்து 18.4க்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது தேர்டு பார்த்தோமா. இப்போ ஃபோர்த் ரேட்டில் பர்த் ரேட்டில் ஹையஸ்ட் எந்த ஸ்டேட் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் வச்சு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ பர்த் ரேட்டில் ஹையஸ்ட் இருக்க ஸ்டேட் வந்து பீகார், செகண்ட் யூபி, தேர்ட் ராஜஸ்தான், ஃபோர்த் எம்பி, ஃபிஃப்த்து சத்தீஸ்கர். லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ திரும்ப சொல்கிறேன், இதில் இந்த மாதிரி வர ஸ்டேட்ஸ் எல்லாமே டாப் 5, லோயஸ்ட் 5 இதெல்லாம் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். லோயஸ்ட் வந்து அந்தமான் நிக்கோபார், கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப், மகாராஷ்டிரா. நம்மளோட தமிழ்நாடும் வந்து பர்த் ரேட்டில் லோயஸ்ட் பிளேஸில் தான் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரூரல் விஸ் அர்பன் பார்க்கும்போது ரூரல் வந்து இப்போ பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்த் ரேட்கானது. ரூரல் வந்து 20.3, அர்பன் வந்து 14.9.
20.3 14.9. ஓகே, ஸோ இப்போ டெத் ரேட்டு ஓகேங்களா, இங்கே பர்த் ரேட் பார்த்தோமா, இப்போ இங்கே வந்து டெத் ரேட்டு ஹையஸ்ட் வந்து சத்தீஸ்கர். இங்கே சத்தீஸ்கர் வந்து ஹையஸ்ட்டில் 5th பிளேஸில் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஹையஸ்ட்லேயே சத்தீஸ்கர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். ஒடிஷா செகண்ட், தேர்ட் கேரளா, 4th பஞ்சாப், 5th ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட்டு கர்நாடகா. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டிகர், ஃபாலோடு பை டெல்லி, மணிப்பூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது எல்லாமே லோயஸ்ட். ஸோ இதுக்கு எதனா க்ளூ மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், லோயஸ்ட்டில் டெத் ரேட்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல்ஸ் கூட வந்து ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் போச்சு. எப்படின்னா டெல்லி மேலே ஃப்ளைட்டில் போகும்போது அந்த மேலே இருக்க டெல்லி வியூ வந்து ஒருத்தவங்க ரீல்ஸாக போட்டிருந்தாங்க. அப்படியே எப்படின்னா ரொம்ப கச்சமுச்சான்ட்டு அந்த வீடுங்களாம் இருந்துச்சுல்ல, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக கவராக இருந்துச்சுல்ல. அங்கே டெல்லியில் பாப்புலேஷன் அதிகமாக தான் ஆகிட்டே போகிறாங்களே, டெத் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதனால டெல்லி வந்து டெத் ரேட்டில் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட சண்டிகர், மணிப்பூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதில் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்னதான் பகல்காம் அண்ட் அந்த பாகிஸ்தான் அட்டாக் நடந்தாலும் டெத் ரேட்டு பாருங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு க்ளூ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட் இதில் வரும் அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெத் ரேட்டில் ரூரல் பார்த்தீங்கன்னா 6.58, அர்பன் வந்து 5.7, 6.8, 5.7. ஸோ 6க்கு பிஃபோர் 5, 8க்கு பிஃபோர் 7 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 20.3, 14.9. ஓகே, நெக்ஸ்ட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் டெத் ரேட்டு தான் அதிகம் ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது, அதையும் பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. ஓகே, ஸோ நீங்கள் இதுவே அந்த வெப்சைட்டில் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த நியூஸ் எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பட் எடுத்து படித்து தானே ஆகணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் அந்த நியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிட்டேன் 2 நியூஸும் இன்றைக்கி. இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா 6th நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டில் ஹையஸ்ட் இருக்கக்கூடியது சத்தீஸ்கர், யூபி, மத்திய பிரதேஷ், ஃபாலோட் பை ஒடிஷா, அசாம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான். லோயஸ்ட் வந்து மணிப்பூர். ஓகே, ஸோ இதில் லோயஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டு தான் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 2023 அதில் நம்ம ஜஸ்ட் அப்போ நம்பர் தான் பார்த்துருந்தோம், மேலுக்கு ஃபீமேலுக்கு அப்படின்ட்டு. இதில் ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அங்கே நம்ம வந்து மேல் ஃபீமேலுக்கான லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்பர் பார்த்துருப்போம் 68.5, 72.5 அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஹையஸ்ட் வந்து கேரளா, ஃபாலோட் பை டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர். லோயஸ்ட் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அசாம். இவங்கெல்லாம் வந்து பாட்டம் ஸ்டேட்ஸில் இருக்கவங்க. எதுலனா லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில். தென் வந்து ஃபர்டிலிட்டி 8th டாப்பிக்கா. இதில் ஹையஸ்ட் டிஎஃப்ஆர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு பீகார் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லோயஸ்ட்டு டெல்லி தான் ஃபஸ்ட்டு பிளேஸில். எல்டர்லி பாப்புலேஷன் அதில் டாப் ஸ்டேட்ஸ் வந்து கேரளா, அசாம், டெல்லி. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, இது திரும்ப நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த எஸ்ஆர்எஸ் புல்லட்டின் 2023 இதை ரிலீஸ் பண்ணது ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜென்ரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா ஹோம் அஃபேர்ஸ். இதில் நேஷனல் ட்ரெண்டு, பர்த் ரேட், டெத் ரேட் பார்த்துக்கோங்க, இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் பார்த்துக்கோங்க. தென் இந்த பாயிண்ட் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தென் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து மேல் ஃபீமேல் பார்த்துக்கோங்க. தென் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் ரீப்ரொடக்டிவ் ரேட்டை அதில் வந்து டெல்லி, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடுக்கு 0.9 ரேஞ்சு, பீகாருக்கு வந்து 1.3. க்ரூட் பர்த் ரேட் வந்து 19.1லேருந்து 18.4 ஆயிருக்கு. பர்த் ரேட் 2023 ஹையஸ்ட் ஸ்டேட் பீகார், லோயஸ்ட் அந்தமான் நிக்கோபார். மேபி உங்களால் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் வரது கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஐ மீன் ஹையஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது யார், லோயஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது யாருன்ட்டு. தென் பர்த் ரேட்டில் ரூரல் விஸ் அர்பன். டெத் ரேட்டில் ஹையஸ்ட் வந்து சத்தீஸ்கர், லோயஸ்ட் வந்து சண்டிகர், சத்தீஸ்கர், சண்டிகர் ரைமிங்காக வருது. ரூரல் விஸ் அர்பன் பார்த்துக்கோங்க டெத் ரேட்டில்.
மேல் டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேர் டு ஃபீமேல் டெத் ரேட். அதே மாதிரி இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் ஹையஸ்ட் வந்து சத்தீஸ்கர், லோயஸ்ட் வந்து மணிப்பூர். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கேரளா ஹையஸ்ட், லோயஸ்ட் வந்து எம்பி, யூபி, அசாம். ஃபர்டிலிட்டி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பீகார், ஃபாலோட் பை யூபி, எம்பி. இந்த ஸ்டேட்ஸ் பார்த்துக்கோங்க. லோயஸ்ட் வந்து டெல்லி. ஸோ பீகார் வந்து ஃபர்டிலிட்டிலையுமே வந்து ஹையஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி பர்த் ரேட்லேயுமே வந்து பீகார் தான் வந்து ஹையஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. எல்டர்லி பாப்புலேஷன் டாப் ஸ்டேட் வந்து 3 ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க, கேரளா, அசாம், டெல்லி. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இதில் இருக்க ஸ்டேட்ஸு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, வேல்யூஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, தேர்ட் நியூஸ் போகலாமா? ஓகே, தேர்ட் நியூஸ் வந்து என்னென்னா அங்கீகார் 2025. இது வந்து PMAY அர்பன் 2.0 அதை வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஓகேங்களா. இதை லான்ச் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இதுக்கு ஒரு கேம்பகைன் நடந்திருக்கு. எப்போனா 4th செப்டம்பர் டு 31st அக்டோபர் 2025 வரைக்கும் இதுக்கான கேம்பகைன் நடக்குது. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த PMAYU 2.0 வந்து அண்டர் CLSS RAY அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம்ஸ் கீழே ஆக்ஸலரேட் பண்ண போகிறாங்க. தென் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா, இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் பெனிஃபிஷியரிஸ் வந்து இந்த சூர்யாகர் முஃப்ட் பஜ்லி யோஜனா அந்த பெனிஃபிட்டும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் குரூப் ஹவுசிங் நீட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் குரூப் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுசிங் நீட்ஸ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் குரூப்ஸ் வந்து இந்த வீடுக்குன்ட்டு தனியாக இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இதுவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்து செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 17th செப்டம்பர் 2025 ஆக்சுவலி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 லான்ச் பண்ணி 1 year. அதனால பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அவார்ட்ஸ் டிவாஸ் அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து PMAY மேலா ஷிக்கிரி அப்படின்ட்டு ஒரு 2 ஃபேஸில் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 17 to 27 செப்டம்பர், இன்னொன்று வந்து 16 to 31 அக்டோபர் நடக்குது. தென் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்பட்ட இயர் 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர் தான் லான்ச் பண்ணாங்க. இதுக்கான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 அப்படின்ற ஒரு எய்மில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 2.0 வந்து 2024 தான் லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1 crore அடிஷ்னல் அர்பன் ஃபேமிலிஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா up to 2.5 lakh per family ஃபார் a நியூ ஹவுஸ் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இதுக்கான டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் ஹவுஸ் வந்து 31st December 2025 கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா இந்த 2.5 lakh per ஃபேமிலி இதுக்கான வந்து அசிஸ்டன்ஸ் வந்து தரான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ திரும்ப சொல்கிறேன், இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த அங்கீகார் அப்படின்றது நம்மளோட PMAY அர்பன் 2.0 என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது இந்த கேம்பகைன். ஸோ டியூரேஷன் பார்த்துக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. தென் இது வந்து இந்த 1 year ஆனிவர்சரி மார்க் பண்ணி இதை அவார்ட் டிவாஸ் அதை பார்த்துக்கோங்க செலிப்ரேஷன். தென் PMAY மேலா ஷிக்கிரி 2 phases லான்ச் பண்ணியிருக்காங்க. PMAY அர்பன் ஃபஸ்ட் இப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ப்ளஸ் அந்த டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா ஹவுசிங் ஃபார் ஆல் 2022 அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஹவுஸ் கம்ப்ளீஷன் டெட்லைன் வந்து 31st December 2025 சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நெட்வொர்க் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ மீட்டர் ரிப்போர்ட் அப்படின்றது 54th எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அம்பர்லா பாடி ஆஃப் மைக்ரோ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோட அம்பர்லா பாடி தான் எதுனா மைக்ரோ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நெட்வொர்க். ஓகேங்களா. இதுக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து குருகிராம், ஹரியானா. இதில் சம் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கான இது பார்த்தீங்கன்னா 1,34,574. இது ஆக்சுவலி ஜூன் 2024 படி பார்த்தா 16.4% கிட்ட இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்கான வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா
Quarter 1 financial year 26ல 22,805 crore போயிருக்கு through 41.5 lakh accounts மூலமா. டெப்ட் ஃபண்டிங் பார்த்துக்கோங்க 12,781 crore. தென் வந்து Quarter 1 financial year 25ல 19.9% கிட்ட இந்த டெப்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கம்பேர் டு இப்போ 2025 to 2026 Quarter 1 கம்பேர் பண்ணும்போது 19.9% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் டெப்ட் ஃபண்டிங் வந்து எவ்வளோ பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க. Quarter 1 FY26ல பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 81.9%, நான் பேங்கிங் என்டிட்டிஸ் 8.4% கிட்ட, ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து 3.6% கிட்ட ஆயிருக்கு. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வந்து 3.5% கிட்ட. தென் வந்து அதர்ஸ் வந்து 2.6% கிட்ட என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இங்கே பிரேக் டவுன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான வேல்யூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஈக்விட்டி பொசிஷன் பார்த்துக்கோங்க. டோட்டல் ஈக்விட்டி பொசிஷன் இந்த NBFC MFIல வந்து பார்த்தீங்கன்னா 34,582 crore. இதுவுமே வந்து Quarter 1 FY25 கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து 6.2% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆகி இப்போ 34,582 crore இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் ஸ்டேட் வைஸ் ஹைலைட் பார்த்தீங்கன்னா 3 போர்ட்ஃபோலியோ அவுட்ஸ்டாண்டிங்கில் டாப் 3 ஸ்டேட்ஸ் பீகார், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ். ஆவரேஜ் லோன் அவுட்ஸ்டாண்டிங் பர் அக்கௌண்ட் பார்க்கும்போது இதில் டாப் பிளேஸ் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், பீகார். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் தனித்தனியாக இந்த ஸ்பேஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ அவுட்ஸ்டாண்டிங்லையும் ஆவரேஜ் லோன் அவுட்ஸ்டாண்டிங் பர் அக்கௌண்ட்லையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஆக்சியோ அக்விசேஷன். ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஆக்சியோ ஃபின்டெக் கம்பெனி. இதை வந்து அக்வயர் பண்ணது யாருன்னா அமேசான் இந்தியா. இது அப்ரூவல் கொடுத்தது யாருன்னா ORPI. ஓகேங்களா? இவங்களுக்கான டீல் வேல்யூ 200 million. இது வந்து ஒன் ஆஃப் த அமேசானோட லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆக்சியோ அப்படின்றவங்க அமேசான் பேயோட பை நவ் பே லேட்டர் சர்வீஸில் ஒரு ரோல் பண்ணுறவங்க ஃபார் பாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அமேசானோட ஃபின்டெக் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டம் வந்து இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், மகாரத்னா பப்ளிக் செக்டர், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே வராங்க. இவங்க வந்து அரிசான் ஃபியூயல் செல் டெக்னாலஜியோட ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அரிசான்ன்றது சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. டியூரேஷன் வந்து 10 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் பேஸ்டு ட்ரெயின் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. தென் இது வந்து ஜீரோ எமிஷன் ட்ரெயினை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரோஜன் மிஷனை வந்து இது சப்போர்ட் பண்ணுது. தென் வந்து க்ளீன் எனர்ஜி இன் ரயில் டிரான்ஸ்போர்ட்டு அந்த இதுவை நோக்கி இது ஸ்டெப்ஸ் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சஸ்டெயினபிள் மொபைலிட்டிக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸில் NTPC க்ரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து சப்சிடியரி ஆஃப் NTPC லிமிடெட். கரெக்டா? ஸோ இவங்க விஓ சிதம்பரம் போர்ட் அத்தாரிட்டி, இது வந்து தூத்துக்குடி தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் அட் எ போர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ VOC போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி தமிழ்நாடு. இது ஹைட்ரோஜன் பேஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ட்ரக்ஸ் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் ஸ்டேஷனில் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபாசில் ஃபியூயல் ட்ரக்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த VOC போர்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரோஜன் ஃபியூலிங் போர்ட்டாக வந்திருக்கு. பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சென்ட்ரல் க்ரீன் ஷிப்பிங் ஹப்பாக வந்து மாறுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு. தென் டீகார்பனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, எனர்ஜி செக்யூரிட்டிக்கு, க்ளீன் எனர்ஜி, சஸ்டெயினபிலிட்டி அண்ட் நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் க்ரோத் இன் தமிழ்நாடுக்கு இது வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து நான் அஃபேர்ஸ் க்ளவுடில் அது சொல்கிறேன். ஏன்னா வந்து அது டேபிளர் காலமாக இருக்குது. அது உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ லாஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்.
ஜமாய்க்கான்ற கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டர் ஆண்ட்ரியூ ஹோல்னஸ் அவங்க வந்திருக்காங்க. அதுவும் 3rd கான்சிக்யூட்டிவ் டேர்மாக இவங்க ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னா ஜமாய்க்கா லேபர் பார்ட்டி. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக போஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் 2011 தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இந்த ஜமாய்க்காவோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க கிங்ஸ்டன். கரன்சி ஜமாய்க்கன் டாலர். தென் அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா டசால்ட் ஏவியேஷன் அடிஷ்னலாக ஒரு 2% ஸ்டேக் ரெசிலியன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெடில் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 176 crore, 20 million USD. ஷேர் ஹோல்டிங் 49%லேருந்து 51% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் செல்லர் ரிலையன்ஸ் ஏரோஸ்ட்ரக்சர். தென் பையர் டசால்ட் ஏவியேஷன். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இங்கேயே பார்த்துட்டோம் டசால்ட் ஏவியேஷன் தான் இந்த அடிஷ்னல் 2% ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸில் அக்வயர் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதுக்கான கம்ப்ளீஷன் டேட் பார்த்துக்கோங்க 1 November 2025. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சைனா ஜிங்லை 1 ஹேர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா பீப்புளோட லிபரேஷன் ஆர்மி ஏர் ஃபோர்ஸ். அவங்க தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல் நேம் என்னது ஜிங்லை 1 JL1. ஓகே, இது ஏர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ரேஞ்ச் 8000 கிலோமீட்டர். இது டெரிவ்டு ஃப்ரம் DF-21 சீரீஸ்லேருந்து. லான்ச் பிளாட்ஃபார்ம் யாருன்னு பார்த்தீங்கன்னா H-61N ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா சைனாவோட லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா 11th ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 நடந்திருக்கு. இதை அன்னேவல் பண்ணது மன்சுக் மந்தாவியா. இதுக்குள்ள ஒரு மாஸ்கட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜல்பீர். இந்த ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப்காக லோகோ ஏஷியட்டிக் லயன் வித் சிம்பிள்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங், டிரைவிங், வாட்டர் போலோ, ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங் லோகோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா வென்யூ குஜராத்தில் தான் அஹ்மதாபாத். இது ஆக்சுவலி இது தப்பு. இங்கே அஹ்மதாபாத். ஓகேவா, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அஹ்மதாபாத். ஓகே, அஹ்மதாபாத் குஜராத்தில் தான் இந்த ஏஷியா அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப்கான லோகோ, மேஸ்கட் இது எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. தென் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது 1000 அத்லெட்ஸ் ஃப்ரம் 30+ கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் குஜராத் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் ஈவெண்ட் 2026 ஏஷியன் கேம் சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் விஷன் 2030 காமன்வெல்த் கேம், 2036 ஒலிம்பிக். இதோடைய ஸ்ட்ராட்டஜிக் விஷனோட பார்ட் ஆஃப் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் விஷனில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. எதுனா இந்த 2030 குளோபல் காமன்வெல்த் கேம்ஸு, 2036 ஒலிம்பிக்ஸ் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு, இதுவும் சிந்து தான் இருக்கு, இது சிந்தூர். ஓகே, ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்பெல்லிங் இங்கே தப்பு. ஆப்ரேஷன் சிந்தூர் இதை லான்ச் பண்ணது உபேந்திர திவேதி, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இது ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியூட்டினன்ட் ஜெனரல் கன்வால் ஜீத் சிங். ஓகேங்களா, பப்ளிஷ் பண்ணது பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா. இதில் ஆக்சுவலி என்ன தீமில் இந்த புக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீப் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன் இன்சைட் பாகிஸ்தான். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற புக் எழுதியிருக்காங்க. கேட்டகிரி மிலிட்ரி ஆர் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவோட IFMS 3.0 வித் TCSோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இதுக்கு மெயின் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் 3.0 லான்ச் பண்ணுறதுக்காக தான் ஒடிஷாவும் TCSும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2005 தான் ஒடிஷா ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் TCSோட MOU சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி IFMS 1.0 2.0 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது 3.0. ஓகே, தென் டெக் இன்டகிரேஷனில் இந்த TCS AIயோட ஒர்க் பிரெஞ்ச். ஸோ இதெல்லாம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு.
ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஐஎஃப்எம்எஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஒடிஷாவும் டிசிஎஸும் சேர்ந்து. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். ஓகேங்களா? இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாரும் சேர்ந்து இந்த ஐஎஃப்எம்எஸ் 3.2 லான்ச் பண்ணாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் கிளவுட்ல படிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் இவர் தான் வந்து இந்த 10th எடிஷன் ஆஃப் NIRF ரேங்கிங் 2025 ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. NIRFனா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது எடிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th எடிஷன் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 17 இன்க்ளூடிங் 9 ப்ராட் கேட்டகரிஸ் அண்ட் 8 சப்ஜெக்ட் டொமைன் பற்றி அந்த கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நியூவாக வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்கான கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். இதை ஃபர்ஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2015 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் யூனிக் அப்ளிகன்ஸ் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்துக்கோங்க. 7692 இன் 2025. ஓகேங்களா? ஜஸ்ட் இது வரைக்கும் இங்கே பார்த்துட்டு கீழே ரேங்கிங்க்கு வந்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் கேட்டகரியில் யார், ப்ளஸ் வந்து யூனிவர்சிட்டி கேட்டகரியில், ஏன்னா இங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா மொத்தம் 17 இன்க்ளூடிங் 9 ப்ராட் கேட்டகரிஸ் ப்ளஸ் 8 சப்ஜெக்ட் டொமைன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஓவரால் கேட்டகரியில் டாப் 5, தென் வந்து யூனிவர்சிட்டியில் டாப் 5, காலேஜில் டாப் 5, அது மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் டாப் 5, இன்ஜினியரிங்கில் டாப் 5, மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட் டொமைன். இந்த இன்ஜினியரிங் வரதெல்லாம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டில் டாப் 5, ஃபார்மசி டாப் 5, இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லையுமே டாப் 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இப்போ இந்த வாட்டி படிக்கிறீங்கன்னா ஒரு 2 இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது ஒரு 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஓவரால் கேட்டகரியில் ஐஐடி மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓவரால் கேட்டகரியில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது IISc பெங்களூர். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓவரால் கேட்டகரியில் இன்ஸ்டியூட் டாப் 5 இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி. தேர்ட் பிளேஸில் பாம்பே, ஃபோர்த் வந்து டெல்லி, ஃபிஃப்த் ஒன் வந்து கான்பூர். கரெக்டாக? இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ மெட்ராஸ், பெங்களூர், பாம்பே, டெல்லி, கான்பூர். ஓகே, இது வந்து ஓவரால் கேட்டகரி. யூனிவர்சிட்டியில் பார்த்துக்கோங்க, பெங்களூர் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஸோ தேர்ட் ஒன் வந்து உங்களால் 5மே ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 3 அந்த மாதிரி கூட பாருங்கள். மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு 3 கேட்டகரி படிச்சிங்கன்னா நாளைக்கு படிக்கும்போது ஒரு 3 கேட்டகரி படிங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ காலேஜில் இந்து காலேஜ், டெல்லியில் இருக்க இந்து காலேஜ், அதுக்கப்புறமா மிரண்டா, ஆன்ஸ்ராஜ் காலேஜ், கிரோரி மால் காலேஜ், சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ். இது எல்லாமே டெல்லியில் இருக்கவங்க தான் வந்து காலேஜஸில் வந்து டாப் 5 பொசிஷனில் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சு இது 5 தனியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்காதீங்க. இப்போ இன்றைக்கி நான் சொன்ன 3 படிச்சுட்டு பேலன்ஸ் நாளைக்கு 3 அந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் எக்ஸாம் இன்ஸ்ன்றதை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இந்த எத்தனை கேட்டகரிஸ் இதெல்லாம் இதில் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த அவார்ட்ஸு. ஓகே, தேங்க்யூ.